ஆனா இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் ஆண்டவருடைய சரீரம் காணலன்னு சொல்லி அவரை தேடினார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவர கூப்பிடும்பொழுது பின்னாக திரும்பி தோட்டக்காரன்னு நெனச்சுக்கிட்டு பேசுறா. பின்னாக திரும்புனா. திரும்பி அவ நடந்து போறா. அப்போ ஆண்டவர் கூப்பிட்ட உடனே திரும்ப அவ திரும்பி பார்த்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அவ வந்து தேடிக்கிட்டு கல்லறையில அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருப்பா போல. அப்போ ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி அவர் பேசுறார். அவள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் அவளிடத்துல ஒரு பெரிய உத்தரவாதத்த குடுக்கிறார். அன்னைக்கு மரியாள் வந்து கல்லறைக்கு போம்பொழுது, நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்போம்ன்னு சொல்லி நிச்சயமாகவே நெனச்சிருக்க மாட்டா. ஆனா, அவள் ஆண்டவரை தேடினதுனால ஒரு எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாள். அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவளாக மாறினாள். அதுபோல ஆண்டவரை தேடிட்டு இருக்கும்பொழுதும், ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலையை உணர்ந்தாலும், நீங்க தொடர்ந்து அவரை நேசித்து அவரை தேடும் பொழுது, நீங்க நினையாத நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றுவார். ஒரு பெரிய உத்தரவாதத்தை உங்களிடத்திலே தந்து, ஒரு மேன்மையான இடத்திலே நிறுத்துவார்.